வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு வந்து சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சியான் விக்ரம் அவங்க நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தை யூஎஸ் அருண்குமார் அவங்க வந்து இயக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே சித்தா, பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து இயக்கியிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ வீர தீர சூரன் அந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாங்க. இந்த படத்துடைய டீசர் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க. சியான் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் ஏற்கனவே வெளிவந்த இந்த டீசர் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு அடைஞ்சது. ஏன்னா அவர் வந்து ஒரு மளிகை கடைக்காரர் அப்படின்ற ஒரு தோற்றத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களோட ஜோடியா வந்து துஷாரா விஜயன் அவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அப்புறமா இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அறிவிப்பையும் வந்து வெளியிட போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸா வந்து எஸ்.ஜே. சூர்யா அவங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல வந்து ஆக்ட் பண்றாங்க. இந்த படத்துக்கு வந்து ஜி.வி. பிரகாஷ் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நடிகர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் வந்து கேம் சேஞ்சர். இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய அடுத்த படமான இந்தியன் 3, அதுக்கப்புறம் அவருடைய கனவு படமான வேல்பாரி, இந்த மாதிரியான பல படங்களை அவர் வந்து இயக்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுல இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன லப்பர் பந்து அப்படின்ற படத்தில் நடிச்ச நடிகர் தினேஷ் அவர்கள் தான். அட்டகத்தி படத்திற்கு பிஃபோரா வந்து அவர் எவ்வளவு படம் நடிச்சிருந்தா கூட அட்டகத்தி படம் தான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா அவர் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் குக்கு படம் வந்து இப்ப வரைக்கும் ஒரு பேசுற படமா தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்ததா கடைசியா அவர் நடிச்ச லப்பர் பந்து படம் வந்து பல மக்களால வரவேற்கப்பட்டது. அப்படி நடிகர் தினேஷ் அவருடைய நடிப்பு குறித்து இயக்குனர் சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய நடிப்பு வந்து அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் வேற எந்த ஆக்டர் கிட்டையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி பாராட்டி இருக்கிறாரு. அவருடைய நடிப்புக்கு வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினது அவருடைய அடி மனசுல இருந்து அவருடைய அந்த பாராட்டு மழையை அவர் பொழிஞ்சிருக்கிறாரோ அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒருவேளை அவருடைய ஃபியூச்சர் படங்கள்ல வந்து நம்ம நடிகர் தினேஷ் அவர்களை வந்து பார்க்கலாமா அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இப்போ டிஎன்ஏ படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த படத்துல வந்து அதர்வா முரளி மற்றும் நிமிஷா அவங்கலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நெல்சன் வெங்கடேஷன் அவர்கள். ஏற்கனவே ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அவருடைய இயக்கத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்புறமா இப்போ வந்து அவர் டிஎன்ஏ அப்படின்ற படத்தை வந்து இயக்கிட்டு வராரு. இப்போ இந்த படத்துடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டீசரை வந்து நம்ம பார்க்கும் பொழுதே அது ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு படம் அப்படின்றத நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த படம் வந்து அதர்வா முரளிக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ரீசெண்டா அதர்வாவுடைய நடிப்புல வந்து வெளிவந்த எந்த படங்களும் வந்து அவருக்கு அவ்வளவான வரவேற்பை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டிஎன்ஏ படம் வந்து அவருடைய படத்துக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றாரு ஜிப்ரான் அவர்கள். மேலும் இந்த படத்துல இருக்கிற 5 பாடல்களுக்குமே வந்து 5 வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் வந்து 5 பாடலையும் பண்றாங்க. அது இந்த படத்துடைய தனி சிறப்பா பார்க்கப்படுது. ஏற்கனவே ஸ்ரீகாந்த் ஹரிஹர் அவங்களுடைய இசையில கண்ணே கனவே அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. அதை தொடர்ந்து இந்த படத்துல வேற என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவங்களுடைய இயக்கத்துல ஒன்ஸ் மோர் அப்படின்ற படம் வந்து வெளியாக இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், அத்தி சங்கர் போன்ற பலருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து டீசர் பாடல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி இருந்தது. இதயம் கேட்காதா அப்படின்ற பாடலும், மிஸ் ஒருத்தி அப்படின்ற பாடலும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப வா கண்ணம்மா அப்படின்ற சாங்கையும் வந்து படக்குழுவினர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பாடல்களையுமே வந்து விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்குனரே வந்து பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலை ஹேசம் அப்துல் வஹாப் மற்றும் முத்ரா உன்னிகிருஷ்ணன் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த வா கண்ணம்மா அப்படின்ற பாடல் வந்து இப்போ அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தை பிப்ரவரியில வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் வந்து தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இந்த படம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகி வருதா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ரஜினி அவங்களுடைய படங்கள் வந்து ஏதாவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. இப்போ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினி அவர்களோட எடுத்த ஒரு போட்டோ வந்து பகிர்ந்து அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேட்டை அப்படின்ற படத்தை வந்து இந்த காம்போ வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ ரஜினி சார் அவர்களோட சேர்ந்து எடுத்து வெளியிடாத ஒரு புகைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த போட்டோவை வந்து ஷேர் பண்ணி இருக்கிறாரு. இப்போ வந்து ரசிகர்கள்லாம் வந்து அந்த போட்டோ வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா ராஜேஸ்வர் காளிசாமி அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு நடிகர் மணிகண்டன் அவர்கள். ஏற்கனவே இந்த படத்துல இருந்து சாங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. ஒரு ஃபேமிலி காமெடி மூவிஸா வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஜனவரி 24ல ரிலீஸ் ஆக போறதா படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து நம்ம மேலும் எதிர்பார்க்கலாம். இன்னும் இந்த படத்துல வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய லிரிக்ஸும் சரி இல்ல மியூசிக்கும் சரி வந்து வைஷாக் அவங்க வந்து பண்றாங்க. இந்த படத்துல ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இருந்த பாடல ஷான் ரோடன் வந்து பாடியிருந்தாங்க. ஏற்கனவே மணிகண்டனுடைய நான் காலி அப்படின்ற படம் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேம் கொடுத்தது. அதுலயுமே வந்து இவங்க 2 பேருடைய காம்போவை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த படத்துல இவங்களுடைய காம்போலாம் எப்படி ஒர்க் ஆக
போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கமல் பிரகாஷ் அவங்களுடைய இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்துடைய டீசரை வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய டீசரை பார்க்கும்போதே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடலுக்கு அடியில் வந்து நடக்கிற அமானுஷியங்கள்லாம் வந்து காட்டுற மாதிரி தான் இந்த படத்துடைய டீசர் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளா பார்க்கப்படுது. இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டீசரவே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இதுவரைக்கும் ஆக்ட் பண்ணதுல இந்த படம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு டிஃப்ரெண்டான ரோலா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து மார்ச்ல வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லையா, அடுத்தடுத்து என்னென்ன டீசர்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் அஜித் அவர்களுடைய படங்கள் வந்து பொங்கலுக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஆனா அவர் வந்து கார் ரேஸ்ல பங்கேற்ற ஒரு நியூஸ் மட்டும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அதுவே வந்து மக்களுக்கு பொங்கல் ட்ரீட் மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து அவர் துபாயில நடக்கிற கார் ரேஸ்ல வந்து பங்கேற்றிருக்கிறாரு, அவரும் அவருடைய நிறுவனமும். இப்போ அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய கார் ரேஸ் அப்போ வந்து எந்த படங்களையுமே வந்து நான் கமிட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து நான் எதுலையுமே கமிட் ஆக மாட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து படங்கள் நடிக்கிறத பற்றி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டில் வந்து நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். படங்கள் வந்து நிறைய பண்ணதுனால இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இனிமேல் விளையாட்டில் வந்து நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட இடைவெளியில தான் இவர் படத்தில் நடிப்பார் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இவருடைய கார் ரேஸ் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ பை தேவிகா.